ஓம் சாந்தி. பாபா நினைவு இருக்கிறதா? வாணியினுடைய தலைப்பு பாபா சொல்கிறாங்க, संपूर्ण पवित्रता द्वारा रूहानी रॉयल्टी और पर्सनालिटी का अनुभव करते अपने मास्टर ज्ञान सूर्य स्वरूप को इमर्ज करो. பாபா சொல்கிறாங்க, சம்பூர்ணமான பவித்திரதா மூலமாக ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டியினுடைய அனுபவத்தை செய்யணும். தன்னைத்தான் மாஸ்டர் ஞான சூரிய ஸ்வரூபத்தை எமர்ஜ் பண்ணுங்க. आज बाप दादा चारों ओर के अपने रॉयल्टी और पर्सनालिटी के परिवार को देख रहे हैं. ஏன்னா இன்று பாப் தாதா நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய தன்னுடைய ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டி குழந்தைகளை பாப் தாதா பார்த்துட்டே இருந்தாங்க. எக் रॉयल्टी व रूहानी पर्सनालिटी का फाउंडेशन है संपूर्ण प्यूरिटी. இப்போ இந்த ராயல்ட்டி மற்றும் இந்த பர்சனாலிட்டியினுடைய அஸ்திவாரமே என்ன அப்படின்னா சம்பூர்ணமான தூய்மை. प्यूरिटी की निशानी सभी के मस्तक में सभी के सिर पर लाइट का ताज चमक रहा है. இப்போ பியூரிட்டியினுடைய அடையாளம், தூய்மையினுடைய அடையாளம் என்ன? தூய்மையினுடைய அடையாளம் பாபா சொல்கிறாங்க, அனைவருடைய அந்த புருவ மத்தியில், அனைவருடைய தலை மீது அந்த ஒளி கிரீடமானது ஜொலித்து கொண்டே இருக்கிறது. அபி அபி அப்படி விசேஷத்தா அனுபவ கரு. அப்பப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய விசேஷத்தாவை நம்ம என்ன பண்ணணும், அனுபவமானது செய்யணும். பவித்ரதா கா ஜனம் சித் அதிகார் ஆப் விசேஷ ஆத்மாவுக்கோ பாப்பு துவாரா பிராப்தி ஹே. அப்போ அந்த தூய்மை அப்படிங்கிறது தூய்மையினுடைய பிறப்புரிமை நம்முடைய விசேஷமான ஆத்மாக்களுக்கு பிறப்புரிமையாக பிராப்தியாக நமக்கு தான் கிடைத்திருக்கிறது. अंतिम काल संगम पर आप ब्राह्मण आत्माओं का परमात्मा पालना का, परमात्मा प्यार का, परमात्मा पढ़ाई का भाग्य आप कोटों में कोई आत्माओं को ही मिलता है. அப்போ இந்த கடைசி காலத்தில், அதாவது இந்த சங்கம் யுகத்தில் விசேஷமாக நம்ம பிராமண ஆத்மாக்களுக்கு பாபாவுடைய பாலனைங்கிறத பரமாத்மாவுடைய பாலனை மூலமாக பரமாத்மாவுடைய அன்பினுடைய, பரமாத்மாவுடைய பாக்கியத்தினுடைய, படிப்பினுடைய பாக்கியமானது கோடியிலையும் ஒரு சில ஆத்மாக்களுக்குத்தான் அது பிராப்தியாக கிடைத்திருக்கிறது. இந்த கடைசி ஜென்மத்தில் சங்கம் யுகத்தில் பாபா சொல்கிறாங்க, ஒன்று பாபாவுடைய பாலனை கிடைத்திருக்கிறது, அடுத்து அன்பானது கிடைத்திருக்கிறது, அடுத்து பரமாத்மாவுடைய படிப்பினுடைய பாக்கியமானது நம்ம கோடியில் ஒரு சில ஆத்மாக்களுக்குத்தான் அது கிடைக்கிறது. ஐனே மே தேக்கோ மேரி பவித்ரதா கா கித்தனா பிரசன்ட் ஹே. பாகினால தன்னுடைய கண்ணாடியில் பாருங்க, அந்த தூய்மையினுடைய பர்சனாலிட்டி, அதாவது தூய்மையினுடைய ப்ரெசன்ட்டு எவ்வளோ ப்ரெசன்ட் எனக்குள்ள தூய்மையினுடைய ப்ரெசன்ட் இருக்கிறத நம்ம பார்க்கணும். சம்பூர்ண பவித்ரதா கி விருத்தி அர்த்தாத் ஹர ஆத்மா கே பிரதி சுப பாவனா சுப காமனா ஹே. பாபா சொல்கிறாங்க, நான் பவித்திரமான ஆத்மாவாக இருக்கிறேன். அதை எதில் நாம் கண்டுபிடிக்க முடியும்? என்னுடைய விருத்தியில், என்னுடைய திருஷ்டியில், என்னுடைய செயலில் எவ்வளோ பவித்திரத்தா நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி தன்னுடைய கண்ணாடியில் பாருங்கன்னு சொல்கிறார் பாபா. பாபா சொல்கிறாங்க, சம்பூர்ண பவித்திரதா, அதான் முழுமையான பவித்திரதா என்னுடைய விருத்தியில் எந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ விருத்தியில் பவித்திரதா அப்படின்னால என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீதும் சுபமான பாவனை, சுபமான விருப்பமானது எனக்குள்ளே இருக்கிறதா, அதை நம்ம பார்க்கணும். திருஷ்டி கியா ஹோகி ஹர ஆத்மாக்கோ ஆத்ம ரூபமே தேக்குனா. அடுத்து பாபா, திருஷ்டியில் எனக்கு எவ்வளோ பவித்திரத்தா இருக்கிறது, அதாவது ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆத்மாங்கிற ரூபத்தில் நான் பார்க்கிறேன்னா அப்படி தன்னை நம்ம பார்க்கணும். கிருத்தி அர்த்தாத் கரமே சுக்குலேனா சுக்குதேனா. அடுத்து நம்முடைய செயலில் பவித்திரதா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, என்னுடைய செயலானது சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா, சுகத்தை நான் எடுக்கக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு தன்னை பாருங்கன்னு சொல்றார் பாபா. எக் செக் கரோ மேரி விருத்தி திருஷ்டி கிருத்தி இசி பிரமான் ஹே. பாகினால என்னுடைய திருஷ்டி, என்னுடைய விருத்தி, என்னுடைய கிருத்தி, அதாவது செயலானது இந்த விதத்தில் என்னுடைய செயலானது இருக்கிறதா அப்படி தன்னை சோதனை பண்ணி பாருங்க. ஜப் கிச்சடா ஹோகா வஹாகி பரேஷான் ஹோங்கேன்னா பாபா சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா என்னுடைய திருஷ்டியில் விருத்தியில் பவித்திரதா இல்லை,
என்னுடைய திருஷ்டி விருத்தி அந்த மாதிரி இல்லை, உள்ளுக்குள்ளே ஏதாவது நமக்குள்ள அந்த குப்பை, வேண்டாத குப்பை இருக்கிறது, நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, நமக்கு முன்னாடி நம்முடைய ஆன்மீக பர்சனாலிட்டி, ஆன்மீகத்தினுடைய ராயல்ட்டி என்ன பண்ணுங்கன்னு சொல்லார் பாபா, முன்னாடி கொண்டு வாங்க. ஏன்னா ராயலான ஆத்மாக்கள் சொல்லும் பொழுது அவங்க ஒரு பொழுதும் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த வீணான குப்பையை போல இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அப்பனே கிஸ் ரூப்புமே தேக்கோ, அப்போ தன்னை எந்த ரூபத்தில் தன்னை நம்ம பார்க்கணும், என்னுடைய பர்சனாலிட்டி எவ்வளோ இருக்குது, ஆன்மீக பர்சனாலிட்டி ராயல்ட்டியோட நான் இவ்வளோ நேரம் நான் இருக்கிறேன், அப்படி தன்னை பாருங்கன்னு சொல்லார் பாபா. அப்பனா பொசிஷன் யாது கரோ, ஸ்வமான்கோ யாது கரோ, தன்னுடைய பொசிஷனை நினைவு பண்ணுங்க, ஸ்வமானத்தை நினைவு பண்ணுங்க. மே கவுன் எக் ஸ்மிருதி மே லாவோ, சாரே கல்பக்கே விசேஷ ஸ்வரூபக்கே ஸ்மிருதிக்கோ லாவோ. பாகினால பாபா சொல்றாங்க, நான் யாரு, இந்த நினைவை கொண்டு வாங்க. முழு கல்பத்திலையும் விசேஷமான ஸ்வரூபத்தினுடைய நினைவை கொண்டு வாங்க. பாகினால உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் நமக்கு குழப்பங்கள் இருந்தாலும் சரி, தன்னுடைய ரூபத்தை பாருங்கன்னு சொல்றார் பாபா. தன்னுடைய ராயல்ட்டியை பாருங்க, பர்சனாலிட்டியை முன்னாடி கொண்டு வாங்க. சமயக்கி சமீபத்தாக்கோ காமன் பாத் நகி சம்ஜோ, अचानक और एवरडी शब्द को अपने कर्मयोगी जीवन में स्मृति इस समय स्मृति में रखो. பாகினால நேரத்தினுடைய அருகாமை, நேரமானது இப்போ கடந்து போயிட்டே இருக்கிறது, நேரத்தினுடைய அருகாமையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது பொதுவான விஷயங்கிறது கிடையாது. நேரமானது திடீர்னு என்னாகலாம், ஏதாவது இன்னைக்கு ஏற்படலாம், திடீர் அச்சானக்கா ஏதாவது ஏற்படலாம். அச்சானக் மற்றும் எவரடி, இந்த சப்தத்தை என்ன பண்ணுங்கன்னு சொல்றார் பாபா. தன்னுடைய கர்ம யோகி வாழ்க்கையில இந்த 2 சப்தங்களையும் சதா நம்ம நினைவுல வைக்கணும். நேரம்ங்கிறது பொதுவானது தான், ஆனாலும் அச்சானக் திடீரென்று ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் எவரடி, இந்த 2 சப்தத்தை எப்பொழுதுமே ஒவ்வொரு நேரமும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நினைவு பண்ணணும். जैसे साइंस अपना नया नया प्रयोग करती रखती हैं, जितना स्व के प्रति प्रयोग करने की प्रैक्टिस करते रहेंगे उतना ही औरों को प्रति शांति की शक्ति का प्रयोग होता रहेगा. அடுத்து பாபா சொல்கிறாங்க, எப்படி சயின்ஸில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்பு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நமக்கு மட்டும், அதாவது தனக்கு மட்டும் அவங்க பயன்படுத்தலை, செயலில் அவங்களால கொண்டு வர முடியுது, பிரயோகப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி எந்த அளவுக்கு நாம் தனக்காகவும் பிறருக்காகவும் அந்த அமைதிங்கிற சக்தியை நம்ம பயன்படுத்துகிறோம், அமைதி சக்தியை நம்ம பயன்படுத்துறதுக்கான பயிற்சிங்கிறத நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ அது நேரமானது கடந்து போயிட்டே இருக்கிறது. இந்த நிகழ்காலத்தில் இந்த ஒரு பயிற்சி என்ன பண்ணுங்கன்னு சொல்கிறார் பாபா. தனக்காகவும் பிறருக்காகவும் நாம் என்ன பண்ணணும், இந்த பயிற்சியை நாம் கொண்டு வரணும். अभी विशेष अपने शक्तियों की सका सारो ओर फैलावो. அப்போ விசேஷமாக நாலா பக்கமும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா விசேஷமாக தன்னுடைய சக்திகள், அந்த சக்திகளுடைய சக்காஸ் என்ன பண்ணுங்கன்னு சொல்றார் பாபா, நாலா பக்கத்துலேயும் நாம் பரப்பிட்டே இருக்கணும். अभी मास्टर ज्ञान सूर्य के स्वरूप को इमर्ज करो और शक्तियों की किरणें सकास फैलावो. இப்போ நாம் தன்னைத்தான் மாஸ்டர் ஞான சூரியன், அதை நாம் என்ன செய்யணும்னா எமர்ஜ் பண்ணுங்க. அந்த ஸ்வரூபத்தை நாம் என்ன பண்ணணும், எமர்ஜ் பண்ணணும். சக்திகளினுடைய கிரணங்கள், அந்த சக்காஸ் என்ன பண்ணுங்கன்னு சொல்றார் பாபா. அதை நாம் அந்த சக்காஸ் பிறருக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதை நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தன்னை மாஸ்டர் ஞான சூரியன் என்று நாம் உணர்ந்துட்டு अभी वर्तमान समय के किसाब से मन बुद्धि को एकाग्रता करने का अभ्यास, जो कार्य कर रहे हो उसी कार्य की एकाग्रता करो, कंट्रोलिंग पावर को ज्यादा बढ़ावो. அப்போ இந்த நிகழ்காலத்தில் நம்முடைய கணக்கு வழக்கு மூலமாக, அதாவது நிகழ்கால நேரத்தினுடைய கணக்குப்படி மனசு புத்தியை ஏகாக்கிரதாவாக இருக்கக்கூடிய பயிற்சியை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதிகப்படுத்தணும். என்ன காரியங்கள் நம்ம செய்தாலும் சரி, அந்த காரியத்தில் நாம் என்ன பண்ணணும், ஏகாக்கிரதா, அதாவது கண்ட்ரோலிங் பவர், இதை என்ன பண்ணுங்கன்னு சொல்லார் பாபா, அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. மன் புத்தி சன்ஸ்கார் இன் தீனோ கே ஊப்பர் கண்ட்ரோலிங் பவர். மனம் புத்தி சன்ஸ்காரம்,
இந்த மூன்றுலையுமே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோலிங் பவர் அதை நாம் என்ன செய்யணும், அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ एक अभ्यास आने वाले समय में बहुत सहयोग देगा. இந்த பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு என்ன பண்ணும், நிறைய உதவி செய்யும். எந்த பயிற்சி சொல்கிறார் பாபா? கண்ட்ரோலிங் பவர், அந்த கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி. இது நமக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய இன்னைக்கு சகயோகம் பண்ணும். நல்லது. பாபா இன்னைக்கு வரதானம் என்ன கொடுக்குறாங்கன்னா, साथी और साक्षीपन के अनुभव द्वारा சதா சஃபலதா மூரத்து பவ. அதாவது பாபாவுடைய துணை. எனக்கு சாத்தி யாரு, எனக்கு துணை யாரு? பாபா. துணை மற்றும் சாட்சி தன்மையினுடைய அனுபவத்தின் மூலமாக சதா வெற்றி மூரத்தாகுங்கள். जो बच्चे सदा बाबा के साथ रखते हैं वह साक्षी स्वतः बन जाते हैं, क्योंकि बाप स्वयं साक्षी होकर पाठ बजाते हैं तो उनके साथ रखने वाले भी साक्षी होकर पाठ बजाएंगे. எந்த குழந்தைகள் எப்பொழுதுமே பாபாவுடைய துணையில் இருக்கிறாங்களோ அவங்க தானாகவே அந்த சாட்சி தன்மைங்கிறது தானாகவே அவங்களுக்குள்ள ஏற்படும். ஏன்னா பாபா ஸ்வயம் எப்படி இருக்கிறார்? சாட்சியாக இருந்துதான் அவருடைய பாட்டை இன்னைக்கு ப்ளே பண்ணிட்டே இருக்கிறார். அப்போ அவர் கூடவே இருக்கக்கூடிய குழந்தைகள் நாமளும் சாட்சியாக இருந்து அந்த பாட்டை ப்ளே பண்ணுவோம். யார் பாபா கூடவே இருக்கிறாங்களோ, எனக்கு துணை துணைவன் எல்லாமே யாரு? ஒரு பாபா. அந்த நினைவில் யார் இருக்கிறாங்களோ அவங்களும் எப்படி பாட்டு ப்ளே பண்ணுவாங்க? சாட்சியாக இருந்து தான் பாட்டு ப்ளே பண்ணுவாங்க. और जिनका साथी स्वयं सर्वशक्तिवान बाप है वे सफलता मूर्त भी स्वतः बन ही जाते हैं. யாருடைய துணைவன்? சர்வசக்திவான் பாபா. அவங்க வெற்றி மூரத்தாகுவார்கள். தானாகவே அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னு சொல்றார் பாபா? வெற்றி மூரத்தாயிடுவாங்க. भक्ति मार्ग में तो पुकारते हैं, थोड़े समय के साथ का अनुभव करा दो, झलक दिखा दो, लेकिन आप सर्व संबंधों से साथी हो गए तो इसी खुशी और नशे में रखो तो पाना था सो पालिया है. பக்தி மார்க்கத்தில் கூட இன்னைக்கு கூப்பிடுறாங்க, தேவி தேவதைகளை கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்காக என்ன பண்ணுங்க, எங்களுக்கு அந்த துணையினுடைய அனுபவத்தை கொடுங்க, கொஞ்ச நேரத்துக்காக எங்களுக்கு உங்களுடைய ஜொலிப்பை காட்டுங்க. அப்படி பக்தி மார்க்கத்தில் கேட்குறாங்க. ஆனால் நாம் சர்வ சம்பந்தத்தின் மூலமாக யாரை தன்னுடைய துணையாக்கிக்கிறோம்? பாபாவை நம்ம துணையாக்கிக்கிட்டோம். ஆகினால இந்த ஒரு குஷி நஷாவிலே நாம் இருக்க முடியும். எதை அடையணுமோ நான் அதை அடைந்து விட்டேன், இந்த குஷியில் அவங்களால இருக்க முடியும். ஸ்லோகன் व्यर्थ संकल्पों की निशानी है मन उदास और खुशी गायब है. பாபா சொல்றாங்க, வீணான சங்கல்பத்தினுடைய அடையாளம் மனசு உதாசீனம் அடைஞ்சிட்டே இருக்கும். மற்றும் அந்த குஷி என்ன ஆகிடும்? மறைஞ்சு போயிடும். வீணான எண்ணங்கள் வர வர மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து அந்த குஷியும் மறைஞ்சு போயிடும். அவ்யக்த இஷாரை பாபா என்ன கொடுக்குறாங்கன்னா, बहुत काल अचल अचोल निर्विघ्न निर्बंधन निर्विकल्प निर्विकर्म अर्थात निराकारी निर्विकारी और निरअहंकार स्थिति में रखो तब कर्मातीत बन सकेंगे. पर வெகு காலத்துக்காக ஆடாத அசையாட தடைகளற்ற பந்தனமே இல்லாத எந்த விதமான சங்கல்பம் இல்லாத நிர்விகர்மம் எந்த பாப்ப காரியமும் இல்லாத, அதாவது நிராகாரி நிர்விகாரி நிரஅகங்காரி ஸ்தித்தியில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆத்மா என்ன ஆகிடுவோம்? கர்மாத்தீத் நிலையை அடைஞ்சிடுவோம். சேவா கா விஸ்தார் பல் கித்னா भी बड़ा हो लेकिन विस्तार में जाते सार की स्थिति का अभ्यास कम न हो, विस्तार में सार भूल न जाए. பாகினால எவ்வளவுதான் சேவையில் நம்ம விஸ்தாரத்தில் போனாலும், எவ்வளவுதான் அதை நம்ம அதிகப்படுத்தினாலும், விஸ்தாரத்தில் போனாலும் சரி, சாரமாக இருக்கக்கூடிய ஸ்திதியினுடைய பயிற்சி நமக்கு என்ன ஆகக்கூடாது? குறையக்கூடாது. விஸ்தாரத்தில் போயிட்டு சாரத்தை என்ன பண்ணாதீங்க? மறக்காதீங்க. காவோ பீவோ சேவா கரோ லேக்கின் யாரை பண்கோ நகி போலோ. சாப்பிடுங்க, குடிங்க, சேவா பண்ணுங்க, ஆனால் நான் விடுபட்ட ஆத்மா அப்படிங்கிறத ஒரு போது என்ன பண்ணாதீங்கன்னு சொல்றார் பாபா. மறக்காதீர்கள். ஓம் சாந்தி.